வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தாய் ரெட் ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து லெமன் ஜெஸ்ட்டு, அவுட்டர் ஸ்கின் ஆஃப் த லெமன் அதை வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெளியே உள்ள அந்த ஸ்கின்னை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து லெமன் லீவ்ஸு, அவங்க வந்து காஃபிர் லைம் லீவ்ஸ்னு ஒன்று சேர்ப்பாங்க. இது வந்து க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன். அவங்க வந்து ரெட்டு தான் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுவாங்க. நான் அப்படியே ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஜிஞ்சர் கார்லிக் இது க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் கிரேட்டடு தான் அது. இது வந்து இந்த பெரிய நம்ம பஜ்ஜி மிளகா இருக்குல்ல, குடமிளகாவுக்கு பதிலாக நான் கேப்சிகம்க்கு பதிலாக அதை எடுத்திருக்கேன். ஆனியன், ஒரு சின்ன ஆனியன் வெட்டி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வேணும், அதுக்கு லெமன் வச்சுருக்கிறேன், ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வேணும். இது வந்து தேங்காய் பால் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கிறேன், கோகனட் மில்க்கு இது வேணும். இது போக நமக்கு வந்து ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் வேணும். அவங்க வந்து லெமன் கிராஸ் ஒன்று சேர்ப்பாங்க, அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதை எடுக்கலை. இது போக அந்த தாய் பெசில், அதாவது தாயோட துளசி இலை, அது ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அது இங்கே கிடைக்கல எனக்கு, அதுவும் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து அந்த 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஜிஞ்சர் கார்லிக் கிரேட்டட், இது க்ரஷ் பண்ணி கூட போடலாம் நீங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்கிறேன். இது இந்த பச்சை வாசனை போக, அந்த ரா ஸ்மெல் போக நம்ம அதை வந்து சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறது தான் இந்த ரெட் கறி பேஸ்ட்டு. இது வந்து கடையிலே கிடைக்குது, ஷாப்ஸில் கிடைக்குது. இது வந்து நான் ஸ்டோர் பாட் தான் போடுறேன் இதில். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதையும் போட்டு கொஞ்சம் நம்ம வதக்கி வச்சுக்கலாம், இதை சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக போட்டு வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் போடுறேன், ஆனியன் போடுறேன், அதுக்கப்புறமா அந்த மிளகா போடுறேன், சில்லி, க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா அந்த லைம் லீவ்ஸ் போடுறேன். அது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அது க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பொட்டேட்டோவும் ஒன்று போடலாம். அவங்க வந்து க்ரீன் பீஸ் கூட இது கூட போடுவாங்க. என்கிட்ட பொட்டேட்டோ இருந்தது, நான் அதை சாப் பண்ணி போடுறேன் நான். அதையும் நம்ம போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ஒரு ஹாஃபாவது கொஞ்சம் வதங்கிக்கிடட்டும். ஒரு 50% வதங்கின பிறகு நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். ஃபிஷ்ஷு வந்து குயிக்காக வெந்துடும். இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறது கூட கொஞ்சம் தண்ணியும் கூட, இது நல்லா திக்காக இருந்தது, கொஞ்சம் தண்ணி கூட நான் விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஹாஃப் லைம் விட்ட பிறகு லேசாக அது பிரிகிற மாதிரி, செப்பரேட் ஆகிற மாதிரி இருக்கும், பிரிஞ்சு போகிற கடல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதில் ஆகலை. அந்த மாதிரி ஹாஃப் லைம் விடுறேன். காணலைன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஹாஃபும் நான் விட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் லைமே விட்டால் தான் சரியாக வரும். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே கொதிச்சிரும் பார்த்துக்கோங்க. பாயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, பாயில் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சால்ட்டும் தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப ஃபிஷ்ஷு போட்ட பிறகு நம்ம கரண்டியை போட்டு கிண்ட வேண்டாம், நம்ம அது உடஞ்சி போகும். வெந்துருச்சு இப்போ நமக்கு. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு, இட்லி தோசாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நம்ம வந்து ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம இதை கார்னிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.